முதலமைச்சருடைய டெல்லி பயணம் வெற்றியா ஒரு பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்காம திரும்பி இருக்காரு. உள்துறை அமைச்சரே சந்திக்கல. அதை பற்றியெல்லாம் முதலமைச்சர் தான் சொல்லணும். முதலமைச்சரை பதவியேற்ற பிறகு பிரதமரை சந்திக்க சென்றிருக்கிறார். மற்றபடி அதை பற்றி முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். நீங்க கேட்ட மாதிரி அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறார்னா அது அவருடையும் அவர் சார்பா பேசுற ஆதவ் அர்ஜுனா மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க பொதுவாக பத்திரிகையாளர்கள் டெல்லியில போனோம்னா முதலமைச்சர் பிரதமரை சந்தித்த பத்திரிகையாளர்கள் சந்திக்காம சரி, இதுவரைக்கும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சராக சந்திச்சாரா? அதெல்லாம் நீங்க அவரை தான் கேட்கணும். குதிரை பேரம் மூலம் ஆட்சியை காப்பாத்திருக்காரு. அதாவது சில பேர் சொல்வது எனக்கு புரியல. என்னன்னா, தனிப்பெரும்பான்மையாக திரு விஜய் அவர்களுக்கு 108 தொகுதிகளில் வெற்றி கொடுத்தாங்க. பட் ஆட்சி அமைக்க 118 தொகுதி வேணும். மற்ற தொகுதிகளை அவரை எதிர்த்து போட்டியிட்டு தாவேகா வேட்பாளர்களை வெற்றி பெற்றவர்கள் 126 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். திமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்துத்தான் ஆக வேண்டும் என்று சிலர் கட்டாயப்படுத்துகிறார்கள். அதுபோல ஜனநாயகத்தில் தவறு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தாவேகாவை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். நாங்கள் மக்கள் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கல. நாங்கள் போய் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சிலர் எதிர்பார்ப்பதும், இன்னும் சில கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றுட்டு தீய சக்தி திமுகன்னு சொல்லி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்தார்கள். தாவேகாவை வேட்பாளர்களை வெற்றி பெற்ற திமுக கூட்டணியில அங்க வைத்தவர்கள் ஏதோ ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆதரவு அளிக்கிறோம். இன்னும் சில கட்சிகள் மந்திரி சபையில பங்கு பெறுகிறோம் என்று சொல்வது அவர்களுக்கு வேண்டா நியாயமா இருக்கலாம். தவிர உண்மையில அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் தங்கள் கட்சி என்பதோ நாங்கள் தூய சக்தி என்று சொன்னார்கள். அதெல்லாம் பொய், பித்தலாட்ட சக்தி என்பதை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். நான் முன்பே அன்றைக்கு திருச்சியில் சொன்ன நண்பர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று விஜய்க்கு ஆதரவு அளித்தது என்பது மாபெரும் தவறு. காரணம், அதிமுகவையும் அம்மாவின் தொண்டர்களையும் அழிக்க பார்க்கிறார் விஜய். இன்றைக்கு அது நடந்திருக்கா இல்லையா? 25 பேர் தேவையில்லாமல் அதிமுகவுக்கு எதிராக நிலைப்பாடை எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிலைப்பாட்டுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவு அளித்து இன்றைக்கு அவர்களை விஜய் நடு ரோட்டில் விட்டுட்டார். அதுபோல பிரிந்து இருந்தவர்களை விஜய் போய் சந்தித்தது அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதுதான் உண்மை. அதை ஊடக நண்பர்களும் அவருக்கு ஆதரவாக விஜய் 108 தொகுதியில வெற்றி பெற்று விட்டதால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட கட்சிகள் எல்லாம் அவருக்கு போய் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அது தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற நண்பர்கள் நல்ல வேலை இன்றைக்கு மீண்டும் திரும்பி வந்து விட்டார்கள். அவர்களை விஜய் ஏமாற்றிவிட்டார், அதிமுகவை ஒழிக்க பார்த்தார் என்பதை நான் 10 நாட்கள் முன்பே திருச்சியில் சொன்னேன். அதனால விஜயோட எண்ணமே ஜனநாயக முறையை தாண்டி குறுக்கு வழியில திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் என்பதுதான். அதை உறுதியாக அம்மாவின் தொண்டர்கள், திராவிட தொண்டர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். ஏதோ இந்த தேர்தலில் ஏதோ மாற்ற வேண்டும் என்று மக்கள் ஒரு தவறான முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். இன்னும் சில பேர் சொல்றாங்க 6 மாதம் விஜய் ஆட்சியை பற்றி விமர்சிக்க கூடாதுன்னு. நாங்கள் விஜய் ஆட்சியை பற்றி விமர்சிக்கல, மக்களின் முக்கிய பிரச்சனைகளான மின்சார பிரச்சனையில சரியாக கையாளவில்லை என்று பொதுமக்களே எல்லா ஊர்களிலும் மின்சார
தட்டுப்பாடு இருப்பதால, மின்வெட்டு இருப்பதால மக்களே போராடுகிறார்கள். இன்னும் அன்னைக்கு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த தவறான மாற்றத்தை அன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்த திருவள்ளூர்ல தொகுதியில் மணவாள நகர்ல சாலையில 3 நாட்களாக எங்க பகுதியில் மின்வெட்டுன்னு சொல்லி போராடுற மக்கள், ஒரு தாய், ஒரு பெண்மணி, எங்களுக்கு எம்எல்ஏவே யாரு என்று தெரியவில்லை என்றிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாற்றத்தை தர வேண்டும் என்று நினைத்து ஒரு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். இன்னும் 3 மாதம் 6 மாதங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி 6 மாதத்துல இந்த ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, இது ஒரு தவறான ஆட்சி. நாம் தவறானவர்களுக்கு வாக்களித்து விட்டோம் என்று வாக்களித்தவர்களே உணர்கின்ற திசையை நோக்கி தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் காழ்ப்புணர்ச்சியில் சொல்லல. விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு செய்த அணுகுமுறையே சட்டத்திற்கு புறம்பானது என்று சொன்னேன். ஒரே எம்எல்ஏ வைத்திருக்கிற கட்சி என்பதனால கட்சி தாவல் தடை சட்டம் வராது என்கிற தைரியத்தில் எங்க எம்எல்ஏவை அவர்கள் அபகரிக்க பார்த்தார்கள். இன்றைக்கு அந்த எம்எல்ஏ ரோட்ல நிற்கிறார். கரெக்டா? இவர்களுக்கு யாருக்காவது மந்திரி பதவி கொடுக்கப்பட்டிருந்தால் உறுதியாக நீதிமன்றம் அதற்கு ஏற்கனவே சிபுசோரன் வழக்கு இருக்கு, ஜேஎம்எம் கேஸ்லாம். அதில் நரசிம்மராவ் மேலேயே எஃப்ஐஆர்ல கேஸ் சேர்க்கப்பட்டு அவர் தான் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டதாக தான் நினைக்கிறேன். அதுபோல இது சட்டத்திற்கு புறம்பான முறையில் இவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விட வேண்டும். தேர்தலுக்கு முன்னே என்ன சொன்னாரு? அதிமுக ஒரு ஊழல் சக்தி. மறுமுறை சொல்றப்ப பிஜேபி கூட்டணியில மற்றும் சிலர் இருக்கிறாங்கன்னு எவ்வளவு கேவலமாக பேசினார். அவர் ஆட்சி அமைப்பதற்கு அம்மாவின் தொண்டர்கள் எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்? தவேகாவை திமுக எதிர்த்து வென்றவர்கள் எப்படி தவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க முடியும் என்பதை உணர வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஒரு தவறான ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கி விட்டோம் என்பதை மக்கள் விரைவில் உணர்வோம். அதாவது இன்னைக்கு இதுபோல அவசரப்பட்டு செய்கின்ற நடவடிக்கைகள் நாளைக்கு அவர்கள் தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்து திரும்பவும் அம்மாவின் கட்சிக்கு வருவதற்கு காலம் வெகு தொலைவில் இல்லை. நாங்களாம் இப்போ ஒரு அணியில தானே இருக்கோம். அமமுக அதிமுக கூட்டணியில தானே இருக்கோம். நாங்க அவர்களுக்கு இந்த கடுமையான நேரத்தில், கஷ்டமான நேரத்தில் நாங்க அவர்களுக்கு ஆதரவாக இருக்கோம். நாங்கள் ஒரு சுதந்திரமான கட்சி நினைத்திருந்தால் தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கலாம். நாங்க ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சி. கூட்டணி தர்மம் ஒன்று இருக்கு. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடி தொகுதியில் தவேகா வேட்பாளரையும் திமுக வேட்பாளரையும் எதிர்த்து தான் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால எங்களுக்கு எந்த தார்மீக பொறுப்பும் கிடையாது. மக்கள் 108 கொடுத்திருக்காங்க. அது ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் நேர்மையான முறையில் தான் முயற்சி செய்யணுமே தவிர இது மாதிரி எம்எல்ஏக்களை தூக்குவது, இன்னொரு கட்சியை உடைக்க செய்து அவர்களுக்கு போலியான வாக்குறுதிகளை சொல்லி அவர்களை போய் சந்தித்தது என்றெல்லாம் இது கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு விரோதமானது. உறுதியாக இந்த ஆட்சியாளர்கள் மீது உரிய நேரத்தில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது அவர்களுக்கு குதிரை பேரம் மூலம் இந்த ஆட்சி நடைபெறுகிறது என்பது உறுதியாக எந்த நேரத்தில் வழக்கு தொடருமோ அந்த நேரத்தில் தொடரும். அதான் தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்க ஊடகங்கள் வாயிலாக சொல்லிட்டு இருக்காங்களா, நாங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்றாரு, சிபிஎம் தலைவர் 6 மாதம் அவர்களை ஒன்றும் சொல்ல வைக்கல. விவசாயிகள் அன்றைக்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க. பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வ, 5 ஏக்கருக்கு வரை உள்ள விவசாயிகளுக்கு அவர்கள் வாங்கிய பயிர்க்கடன்கள் எல்லாம் முழுவதும் தள்ளுபடி செய்வோம். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி சொல்லிட்டு நிலத்தின் அளவை கருத்தில் கொள்ளாமல் வாங்கிய கடனை கருத்தில் கொண்டு இவர்கள் செய்த விவசாய டெல்டா விவசாய சங்கங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுமே இன்றைக்கு அதை எதிர்க்கிறார்கள். அதுதான் உண்மையான நிலை. இது எதிர்கட்சிகள் எதிர்க்கல, பாதிக்கப்பட்ட விவசாயிகளை எதிர்க்கிறாங்க. இவங்க
தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற என்று சொல்வது ஏமாற்று வேலை. அவர் என்ன சொன்னாரு தேர்தல் வாக்குறுதியில? ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொன்னாரு. இப்ப 2 மாசத்துக்கு தான் 200 யூனிட் இலவசம், அதை 500 யூனிட் யூஸ் பண்ணாங்க. இவர்கள் பித்தலாட்டங்கள் வெளியே வருது. 6 மாதத்துல நமக்கே வேலை இருக்காது, மக்களே இவர்களை புரிந்து கொள்வார். ஆட்சி ஏமாற்றத்தான் கொடுத்திருக்காங்க. இந்த 15 நாள் ஆட்சி ஏமாற்றம். அவர்களால் சட்ட ஒழுங்கை கூட பாதுகாக்க முடியல. டைம் கொடுங்கிறாங்க. எதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணுங்கிறது இருக்கு. அடிப்படை தேவையான மின் தட்டுப்பாடை எப்படி டைம் கொடுக்க முடியும்? அதுபோல இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நாங்க வந்தா உடனே தடுத்துருவோம். நீங்க உடனே தடுக்க முடியல, குறைப்பதற்கான உங்க ஆட்சி மேல ரவுடிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் உங்க ஆட்சி மேல ஒன்றும் பயம் இல்லை என்பதை வெளிப்படுகிறது. இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிற காலம் வரை திருத்திக் கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி ஆசை வார்த்தை சொல்லி பதவி தர்றேன் மந்திரி தரேன்னு சொல்லி ஏமாற்றி ஆட்சி நீண்ட நாட்கள் நீட்ட முடியாது. தமிழ்நாட்டில் குதிரை பேரம் என்கிறத கேள்விப்படாத தமிழ்நாட்டில் இன்றைக்கு தவறான ஒரு முன்னாதாரத்தை திரு விஜய் அவர்கள் உருவாக்கி இருப்பதுதான் இன்றைக்கு அவர் செய்திருக்கிற சாதனை. எல்லா படையும் ஒழுங்கா செயல்படணுங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. மாதிரி படம் எடுக்கிற வேலை இல்ல, இது உண்மையா மக்களுக்கு ஆட்சி நடத்துற வேலை. ரீல் எடுக்கிறது ஈஸி, இன்ஸ்டாகிராம் மூலம் அன்றைக்கு செய்திகளை பரப்பியது ஈஸி. இன்றைக்கு ரியல் லைஃபுக்கு வந்துட்டாங்க அவர்கள். இந்த ஆட்சி எப்படி நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்களா, மொக்கை வாங்குகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க போறீங்க. வாக்களித்த மக்கள் தவறு செய்துவிட்டது என்பதை உணர்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை.